தட்டில் சோறு போட்டு மொச்சக்கொட்டை கருவாடு கத்திரிக்காயெல்லாம் போட்டு வச்ச குழம்ப ஊற்றி அதோட ஒரு எக் ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டா அடிக்கிற குளிருக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அடுப்பில் மண் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு மசிய வதக்கிக்கிறணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு 2 கிண்டி விட்டுட்டு வேக வச்ச மொச்சப்பயிரை தூக்கி அதில் கொட்டணும். புளியை கரைச்சி அதில் உப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்து அதில் ஊற்றுனா சட்டி பத்தலை. அப்புறம் என்ன பண்ணுறது, மொச்சப்பயிர் வேக வச்சா அந்த குக்கர்லேயே தூக்கி குழம்ப ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை தூக்கி அதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே இருக்கட்டும். மூடியை திறக்கும்போது வீடே மணக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.